இல்லை பாருங்கள், 4வது ஸ்ட்ரீம் இது சின்னது. இது எல்லாம் டிசம்பரில் சின்னதாக இருக்குது. நீங்கள் இதே செப்டம்பரில் ஜூலையில் வந்தீங்கன்னா பீக்கு மான்சூன் சீசனில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கும். சாமிநாதனோட பிளானிங்கோட பியூட்டி தான். ஒரு வீக் டேஸில் இப்படி யாரும் வரக்கூடாது, வரமாட்டாங்கன்ற ஒரு டைமை பிளான் பண்ணி பக்காவாக இந்த மாதிரி அமைதியாக கூப்பிட்டு வந்து ஏறும். ஒரு மக்கள் நாங்கள் தான் இன்னைக்கு மட்டும் நினச்சா வீக் டேஸ்லேயே இவ்வளோ மக்கள் லைன் கட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. வீக்கெண்டில் அப்போ யோசிச்சு பாருங்க, தலையாக தான் தெரியும். என்ன ஒரு அழகு, எவ்வளோ அழகு. meters அவ்வளோதான். குதிரை மூக்கு தெரியுதுங்களா? பாருங்க, மிட் பாயிண்ட் வந்துடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது அந்த மேலே இருக்குது பீக்கை போகிறதுக்கு, பீக்கு பிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் இந்த 3 to 4 to 5 கிலோமீட்டர் அந்த செக்ஷனில் தான் வந்து செம்ம ஸ்டீப்பான ஒரு ஹைக் இருக்குது. அது கூட அவ்வளோ ஸ்டீப்னு சொல்லணும். நீங்கள் வந்து ரெகுலராக நடக்கிறவங்க இது பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ரீச்சிங் மிட் பாயிண்ட் பாருங்க. இங்கே வந்து உட்காருப்பா, பெரிய இடமா. அடுத்த குரூப் வந்திருக்காங்க, முடிச்சுட்டு திரும்ப ஏற ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் வந்திருக்காங்க. இட்ஸ் குட். பட் இன்னொரு குரூப், இன்னொரு ட்ரெக்கிங் கைடோட ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. இந்த மிட் பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வருது. மணி 10:10, நாங்கள் 10:15 இப்போது மிட் பாயிண்ட்டுக்கிட்ட. நாங்கள் ஏற ஆரம்பிக்கும்போது மணி 8:20. ஃபாரஸ்ட்டு என்ட்ரி பாயிண்டில் 8:20க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 10:15க்கு இங்கே இருக்கோம். வாட்சில் வந்து 4.7 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இன்னும் 5 காட்டல, 5 முடியல. ஓகே, ஸோ ஃபாரஸ்ட்டோட போர்டு படி 9 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போனாங்க எல்லாம் சொன்னது 11 கிலோமீட்டர்னு. ஸோ இது 9 கிலோமீட்டரா 11 கிலோமீட்டரான்னு போனால் தான் தெரியும். 10:10
ஸோ ஒரு கணக்கு என்னன்னா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் 12:10க்கு மேலே ஏறிடணும் அப்படின்றது தான் என்னோடய கணக்கு. அது இடன்னோ ஒரு செக்ஷனில் 20 நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் ஏறி இருக்கும். சில செக்ஷனுக்கு 25 நிமிஷம் ஆகிருக்கு. நார்மலாக ஃப்ளாட் சர்ஃபேஸில் பர் கிலோமீட்டர் வாக்கிங் 12-13 நிமிஷம் அதில் வாக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 20லேருந்து 25-30 டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட்டு சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், இதான் 5 கிலோமீட்டர்னு வாட்ச் சொல்லுது. மலை தொடர்கள் தெரிகின்றதா? மலை முகடுகள் அண்ட் மலை தொடர்கள். வெயில் வந்துச்சு, திரும்ப வெயில் போயிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு க்ளவுடு லைட்டாக இருக்குது. பெரிய வெயில் ஒன்றும் இல்லை, குளிரெல்லாம் இல்லைப்பா. டெம்பரேச்சர் வைஸ் வெரி நார்மல். நைட் டெம்பரேச்சர் தான் கம்மியாக இருந்தது. ஏறும்போது நல்லாவே ஸ்வெட் ஆகுது. அடுத்த செக்ஷன் வாட்டர் கிராஸ். மூணு கிலோமீட்டர் இருக்குங்க. நீங்கள் பாருங்க, அடுத்த ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபால்ஸில் தான் தண்ணி பிடிச்சி குடித்தோம். இதுலேயும் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கலாம் போல, பைப் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு டஃப் கிளைம்பிங்க்கு அப்புறம் ஓரளவுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்திருக்கு. 6 கிலோமீட்டர் தெரியுதா ட்ரெயிலு? அதாங்க, ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே திரும்பி மூக்கு சைடு ஏறணும். ஒரு டஃப் செக்ஷன் லாஸ்ட்டில் இருக்குதுங்க. அதை முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் செக்ஷன் வருது. சரி, அதுதான் மேலே தெரியுது பாருங்கள். ஹே, லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர் அங்கே இருக்கா பீக்கு, அதான் இதான் லாஸ்ட் 1 கிலோமீட்டரா. இந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறுற ஒரு 3/4 கிலோமீட்ரு, ஐ திங்க் ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 7 to 8 கொஞ்சம் பயங்கர ஸ்டீப்பாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 200-300 மீட்டர்ஸ் ஸ்டீப் போல், அவ்வளோதான். இப்போ மணி வந்து 11:56, 12 மணி. ஸோ 8:20 கிளம்பி 12:20 அங்கே ரீச் ஆனோம்னா 4 மணி நேரம் வித் ஒரு 10 மினிட்ஸ்
பிரேக்கு மிட் பாயிண்டில் நின்னது. மேஜராக எதுவும் உட்காரல, அங்கங்கே ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஸ்டாப் ஓவர் தான் பண்ணியிருப்போம். பட் நடந்துகிட்டே இருந்தோம். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃபிட் பர்சனாக இருந்தால், ரெகுலராக ரன்னிங் எக்ஸசைஸு கார்டியோலாம் பண்ணுற ஆசாமிங்களாக இருந்தால், நீங்கள் கடன் போயிட்டு 3 மணி நேரத்தில் இல்லை 3.5 மணி நேரத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏற்றன்னா ப்ரொவைடட் மழை இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கும். ஏற்றன்னா நீங்கள் 10:00-11:30 வந்துடலாம், எங்கேயும் நிற்காமல் வந்தீங்கன்னா. இல்லை ஏறிட்டாங்க, லாஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஏறுறோம். காற்று இனிமேட்டு லாஸ்ட் செக்ஷன் தெரியுதுங்களா? மேலே ஏறிட்டான் பையன், மேலே நிற்கிறான். அவ்வளோதான். பூச்சிகளோட சத்தம், வண்டுகளின் ரீங்காரம் சூப்பராக கேட்குது. Last 200 meters, so deep. We are moving above the tree line. It's so steep. Mysore is coming. நம்ம நாடி வராங்க ஒய்ஃபு. அப்படியே க்ளவுடு வந்து ஃபுல்லாக மறைச்சிடுச்சு பாருங்க. பஞ்சு மாதிரி க்ளவுடு. We are now above cloud section. Last 20-30 meters, probably 100 meters, we don't know. People have started eating. Okay, my wife is coming. அங்கே வராங்க மகேஸ்வரி. ஒரு வயர்லெஸ் ஃபோன் டவர் வேறு இருக்குங்க. ஸோ சிக்னல் ஃபுல்லாக கிடைக்குமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அமேசிங். குதிரமுக்காவே போயிட்டு முடிக்க முடியாமல், டைம் இல்லாமல் சீக்கிரம் திரும்பி பாதிலே வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ குதிரமுக்கா இல்லை, குமார பர்வதம். ஸோ குதிரமுக்கா அட்லீஸ்ட்
வெற்றிகரமாக முடித்தாகிவிட்டது. மலையோட நான் பாருங்க, வானம் ரொம்ப கிட்ட தெரியுது. இந்த பக்கம் ஃபுல் மேகங்க, ஒரு பக்கம் மேகம் போயிட்டே இருக்கு. கிளவுடு யாரையுமே பார்க்க முடியாத அளவுக்கு. இதுதான் வேலி. We finished Kudremukh trekking. See, this is the peak. And we are in the peak. ரிட்டர்னில் இப்போ தாங்க கோப்ரோவை எடுக்கிறேன். ரொம்ப ஸ்டீப்பான செக்ஷன்லாம் கோப்ரோவை வச்சு இறங்கவே முடியல. கையில் வச்சுட்டு பாருங்கள், டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அடுத்த ஃபால்ஸ் வந்துச்சு. ஐ திங்க் இது 3ஆவதுன்னு நினைக்கிறேன். 3ஆவதா வாட்டர் கிராஸ் 4ஆவதான்னு தெரியல. இதுக்கப்புறம் 3 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் வந்து மழையில் தண்ணி பிச்சுக்கிட்டு போகும். இங்கெல்லாம் ஒரு இடத்துலையும் தண்ணியில் தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನೀವು ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ ಬರಬೇಕು, ಅವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ದಾರಿ ಹೇಗಿರುತ್ತೆ, ಜೀಪ್ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾರಂತ ಅವಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಿಮಗೆ. ಇದು ಫಾರೆಸ್ಟಿಗೆ ಸೇರಲ್ಲ. ಇದು ಏನಿದ್ರು ಪಂಚಾಯತಿ ಅವ್ರು ಮಾಡಿಸ್ಬೇಕು ನಿಮಗೆ. ಫಾರೆಸ್ಟ್ ಏನಿದ್ರು ನಿಮಗೆ ಇದೆಯಲ್ಲ, ಆಫೀಸ್ ಇದೆಯಲ್ಲ, ಅಲ್ಲಿಂದ ಮೇಲೆ ನ್ಯಾಷನಲ್ ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿಂದ. ನಾನಿವಾಗ ನಿಮಗೆ ಆಫೀಸಿಗೆ ಬರೋಂಗಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಮೇಲೆ ಫಾರೆಸ್ಟ್ ಆಫೀಸ್ ಇದೆಯಲ್ಲ, ಅಲ್ಲಿಗೆ ಅಲ್ಲಿ ಸರ್ ಇದ್ರು ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ನಾನು ಮೇಲೆ ಬಂದಿರೋದು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಮೇಲೆ ಬರೋಂಗಿಲ್ಲ.